இப்போ நம்ம வந்து நேத்திக்கு ஒரு இன்னைக்கு தான் போட்டிருந்தாரு குரூப்ல ஒரு இது போட்டிருந்தாரு கிரக வரிசை. அதை ஷேர் பண்ணிட்டு அந்த வரிசை எடுத்ததுல இந்த கட்டம் தெரியுதா? ஜாதக கட்டம் இல்ல சார். தெரியலையா? தெரியுதுங்க ஐயா. உங்க செல்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. யாருக்கு தெரியலையோ அவங்க செல்ல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, அதாவது ஸ்கிரீனை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா லாக் அவுட் ஆயிட்டு வரணும். சரி, இது வந்து ஒரு ஆண் ஜாதகம். வரிசைப்படுத்துறோம் அப்படின்னா குருவுல ஆரம்பிக்கிறோம். நீங்க அந்த வரிசை அப்படி அந்த இது எல்லாத்தையும் மறந்துருங்க. இப்ப குருவுல ஆரம்பிக்கிறோம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆண் ஜாதகம்னா குருவுல தான் ஆரம்பிப்போம். குரு எங்க இருக்கு? மேஷத்தில் இருக்கு. சரி, முதல்ல குருன்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டு குரு கூட வேற ஏதாவது கிரகம் இருக்கா? இல்ல. அடுத்து எங்க போனோம்? 5 சிம்மம். சிம்மத்துல கேது இருக்கு. எழுதலாமா எழுதக்கூடாதா? கேதுவுடைய பாகை பாருங்க, 1 டிகிரி இருக்கு. 1 டிகிரி. குரு வந்து 19 டிகிரில இருக்கு. அப்ப குருவுக்கு பின்னாடி இருக்கு. அப்ப இதை எழுதக்கூடாது. இப்ப எழுதக்கூடாது. ஞாபகமா கடைசியில் எழுதணும். சரி, அடுத்து 9க்கு வாங்க. மேஷத்துல இருந்து 9க்கு வந்தீங்கன்னா எதுவும் இல்லை. அப்ப குரு மட்டும் எழுதுனா போதும். இப்ப இந்த 159க்கு குரு மட்டும் தான் எழுதியிருக்கோம் இப்போதைக்கு. அடுத்து என்ன எழுதணும்? 2, 6, 10. குருவில் இருந்து 2, 6, 10 வரணும். 2ல கிரகங்கள் இல்லை. 6ல இருக்கா? சனி இருக்கு. இந்த நேங்கிறது நெப்டியூன், அதை விட்டுருங்க. 6ல சனி பகவான் 15 டிகிரி. சனி 15. அப்படியே எழுதிடக்கூடாது. 10 பார்த்துடணும். 10ல 1 இல்லை. அப்ப என்ன எழுதலாம்? இப்ப சனி எழுதிடலாமா? எழுதிடலாம் சார். குரு எழுதியிருக்கோம். 2வது சனி. அடுத்து 3 வாங்க. 3, 7, 11 வரணும். 3ல சுக்கிரன், சூரியன், சந்திரன் 3 இருக்கு. புதன் ஆமா, புதன் இருக்கு. அடுத்து 7ல செவ்வாய் இருக்கு. 11ல ராகு இருக்கு. இப்ப இதுக்குள்ள பாகையை வரிசையா பார்த்து எழுதிட்டு வரணும். அப்போ குரு எழுதணும், சனி எழுதணும். இப்ப 3ல பார்த்தோம்னா சுக்கிரன், சூரியன், சந்திரன், புதன். அப்புறம் 7ல வந்து செவ்வாய், 9ல ராகு. இதுல இருக்கிறதுலே குறைந்த பாகை உள்ளது ராகு 1 டிகிரி. அப்ப ராகு எழுதணும். அதுக்கப்புறம் சுக்கிரன் எழுதணும். அப்புறம் சூரியன் எழுதணும். அப்புறம் செவ்வாய் எழுதணும். ஏன்னா 8க்கு அப்புறம் 9 செவ்வாய் இல்லையா? அதுக்கப்புறம் சந்திரன், புதன். இப்ப 4, 8, 12க்கு வரணும். அடுத்து அப்படி குருவிலிருந்து 4. குருவிலிருந்து 4 எதுவும் இல்லை. 8ல எதுவும் இல்லை. 12லயே எதுவும் இல்லை. 4, 8, 12ல எதுவும் இல்லை. இப்ப கேது எழுதிடணும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா?